ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:40 இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா வெயில் வந்து பளிச்சுன்னு வந்து இருக்கு. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மகாபலிபுரம்ல போயிட்டு மீன் வந்து இருக்குதாமா, அங்க வந்து ஏலம் விடுவாங்களாமா, அதை போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா வந்து எங்களை கூட்டிட்டு போகுது. மீன் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க, அப்படியே ஏலம் வந்து விடுவாங்க. எல்லாருக்கும் மாதிரி நம்மளும் வந்து ஒவ்வொரு ரேட் வந்து கேட்கணும். அப்படியே வந்து யார் வந்து அந்த ஏலத்துல வந்து ஃபைனல் வரைக்கும் கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த மீன் வந்து கொடுத்துருவாங்களாமா. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம். யாருனே வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்வாங்களே, அது மாதிரி மகாபலிபுரம் வருது அப்படின்னாவே இந்த சிலைகள்லாம் வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த ஊருக்கு வெளியில அப்பயே பாத்தீங்கன்னா அழகா 2 பக்கமும் நிறைய சிலைகள் வந்து செய்யற இடங்கள்லாம் நம்ம பாத்துக்கிட்டே வந்து அந்த ஊருக்குள்ள போலாம். இந்த மியூசியம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைனோசர்ஸ் மியூசியம், அப்புறம் வந்து இந்த சீஷுவல் மியூசியம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலதான் வந்து இந்த பீச் வந்து இருக்கு. அங்க இருக்கிற பீச்ல தான் வந்து ஏலம் விடுறாங்க. அந்த பீச்சுக்கு தான் வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். மணி ஒரு 8 மணி போலலாம் அந்த பீச்சுக்கு வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். அங்க போயிட்டு விசாரிக்கும் போது தாங்க தெரியுது, கரெக்டா வந்து காலையில ஒரு 9 மணிக்கு தான் வந்து ஏலம் விடுவாங்களாம். டெய்லியுமே வந்து விடுவாங்களாம். அதே போல எப்பெல்லாம் வந்து போட் வந்து விடுதோ அப்பெல்லாம் வந்து அங்க உள்ளவங்களே வந்து ஏலம் வந்து கேட்டு எடுத்துக்குவாங்களாமா. ஆனா காலையில மட்டும் ஒரு 9 மணி அளவு தான் வந்து கரெக்டா ஏலம் வந்து விடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 1 hour முன்னாடியே வந்து போயிட்டோம், எங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா எங்க அண்ணா மட்டும் சொன்னாங்க ஒரு 9 மணி போலதாம்மா எடுப்பாங்க அப்படின்னு. எங்களுக்கு வந்து எங்க அம்மாக்கு என்ன பயனா, நம்ம போறங்காட்டியும் வந்து விட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கொஞ்சம் பிஃபோராவே கிளம்பி போயிட்டோம். சாரிங்க, நான் இவ்வளவு நேரம் வந்து ஒரு விஷயத்த சொல்லாமலே இவ்வளவு நேரம் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பீச் ஓரமா நம்ம வந்து போய் மீன் வாங்குறோம் அப்படின்னா முக்கியமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா, கையில வந்து இது போல பை இல்ல கட்ட பேகு இல்ல இந்த ஒயர் கூட, அப்புறம் வந்து இந்த கவர், அதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல நம்ம நிறைய வந்து மீன் கிடைச்சதுன்னா அங்க வந்து கவர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம கையில எடுத்துட்டு போறதுல தான் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். ஏன்னா நாங்க ஒரு வாட்டி வந்து எதுவுமே வந்து எடுத்துட்டு போகாம நேரா போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோமா, அவங்க கொடுக்குற அந்த சின்ன கவர்ல வாங்கிட்டு வந்தால கார்ல வச்சதுமே ஃபுல்லா அந்த அந்த மீன்ல இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே ஒழுகி கார் ஃபுல்லா வந்து ஸ்மெல் வந்துருச்சு. அப்பையில இருந்து நாங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா தான் கிளம்புறது. எப்பயுமே 2-3 கவர் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்ல வச்சுதான் வந்து வைக்கிறது. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணி போல இருக்கும். நல்லா பளிச்சு நல்லா 12 மணி வெயில் மாதிரி நல்லா சுரியல்னு வெயில் அடிச்சுதுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அந்த மண்ணுலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ள இருக்க மாதிரி இருந்தது, பள்ளமாக இருக்க மாதிரி இருந்தது. நிற்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. யாருமே இல்லைங்க அந்த பீச்சில். அப்போவே கொஞ்சம் டவுட்டு தான் எங்களுக்கு. இன்னும் காலையில் வந்து ஒரு 9 மணி போல் ஏலம் ஓடுறாங்களே, இன்னும் யாருமே வந்து காணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு போட்டு கூட வந்து அதை வரா மாதிரி தெரியலங்க. அன்னைக்கு வந்து என்ன காரணம் என்னன்னு தெரியல, அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து போட் வந்து வந்திருந்தது. நாங்க போனதுமே ஃபர்ஸ்ட் அந்த அந்த பீச்சோட அந்த மண்ணிலலாம் இருக்கிற அந்த சிப்பிகள்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தேன். எங்க அண்ணா பாத்தீங்கன்னா மீன் வாங்க வரேன்னு சொல்லிட்டு அந்த சிப்பிகளை பொறுக்கிட்டே போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு நிறைய போய் எடுத்துட்டு வந்திருந்தது. நான் பாத்தீங்கன்னா வெறும் அந்த கால் மட்டும் நினைற மாதிரி கொஞ்சம் அப்படியே முன்னாடி பக்கமேவா தான் நின்றுட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிட்ட போனா கூட கொஞ்சம் பெரிய ஆளா வராம இருந்தது. அதனால அந்த பக்கமே போல. முன்னெல்லாம் இந்த கடலோரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நொரை எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கட்டியா வந்து நிற்கும். நொரைன்னு சொல்லுவோம், கடல் நொரைன்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா அந்த லவ் பர்ட்ஸுக்கு வந்து எடுத்துட்டு போய் போடலான்னு சொல்லிட்டு தேடணும். அது பாத்தீங்கன்னா ஒரு நொரை கடை கிடையாதுங்க. அப்படியே வந்து அந்த சிப்பிகள் தான் வந்து இருந்தது. அதுதான் வந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துட்டு வச்சிருந்தேன், மீன் தொட்டிக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரேங்க. இந்த மாதிரி வந்து மீன் வந்து ஏலம் விடுறது நான் எங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருன்னா, அது ராமேஸ்வரமில் தான் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி வந்து போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் நான் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து எப்படி ஏலம் விட போகிறாங்க அப்படின்ட்டு வந்து பார்க்குறேன். பாருங்க, எங்கள் அண்ணா போயிட்டு இப்போ தான் வருது. அதுக்கு பாக்ஸ் ஃபுல்லாக என்னமோ எடுத்துகிட்டு வந்து காட்டுதுன்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த சிப்பிகள் தாங்க எடுத்துகிட்டு வந்தது. வந்தியா இல்லை அதெல்லாம் எடுக்க வந்தியா? நீ
உங்க மீன் தொட்டியா? இது கலர் பண்ண நிக்குமா வாசனா? நிக்காதா? நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வலையிலேருந்து இந்த நண்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பீச்சில் போய் பார்த்துட்டு இந்த நண்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நண்டு கூட உயிர் இல்லைங்க, எல்லாம் வந்து இறந்துடுச்சு. இல்லைன்னா வந்து கையில் எடுத்துருக்க மாட்டேன். நிறைய இன்னும் வந்து எடுத்துகிட்டே தான் வந்து இருந்தாங்க. 2 பக்கெட் ஃபுல்லாக வந்து எடுத்துருந்தாங்க. ஏலத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சாங்க. அப்போ தான் வந்து பார்த்தேன். இங்கே ஒரு சங்கு இருக்கு. எருமை மாடு சங்கு இல்லை, நத்தையா? எங்கே போனாலும் என்ன இது போல் பயங்காட்டுறதே தான் வேலை. ஆனால் நான் அன்றைக்கி வந்து பயப்படல. இதெல்லாம் பார்த்து என் பையனுமே இதே மாதிரி எங்கே போனாலும் என்னை வந்து பயம் காட்டிட்டு இருக்கிறான். ஏலம் விடுறதுக்கு முன்னாடி வந்து ஏலம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலம் வந்து விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சொரா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வந்து ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1300 ரூபாய்க்கு வந்து ஏலம் முடிஞ்சு ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க. அதே போல் ஏலம் விடுற அந்த அண்ணா மட்டும்தான் வந்து அந்த ரேட் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. யாருக்காச்சும் வந்து ஏலம் வேணும் அப்படின்னா கையை மட்டும்தான் தூக்கணுமாமா. வார்த்தைகளாலலாம் வந்து சொன்னால் இங்கே வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. வெறும் கையை மட்டும் தூக்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. யாருமே வந்து வாயே திறக்கலங்க. வெறும் அந்த ஏலம் விடுற அந்த அண்ணா மட்டும் தான் ரேட் வந்து சொன்னாரு. யாருக்காச்சும் வேணும்னா கையை மட்டுமே நம்ம தூக்கினா போதும். இப்போ வச்சிருக்க நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய நண்டுங்க, அப்படியே உயிரோடு இருந்தது. அப்படியே வந்து அந்த டங்கூஸில் வச்சு கட்டி வச்சுருந்தாங்க ஒரு 3 நண்டா. அது பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லை, இறங்கி இறங்கி வெளியில் ஓடியாந்தது. அதை எடுத்து ஒரே இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. அது ஏலம் முடிஞ்சு அடுத்தடுத்த மீன் வந்து எடுத்துகிட்டு வந்தவங்களாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பித்து ஏலம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. நண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயிரோடு இருந்ததுங்க. நீங்களும் பாருங்கள் எப்படி வந்து ஏலம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ கொட்டியிருக்க நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1200 ரூபாய் வரைக்கும் ரேட் போச்சுங்க. 1200 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போலலாம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதாமா. நிறைய கூட்டம் இருக்கும். அதே மாதிரி மீன் வந்து இதை விட அதிகமாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க. இன்னைக்கு வந்து வெறும் நண்டு எறா மட்டும்தான் கொஞ்சம் வந்து இருக்குது. மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வரலையாமா. ஏன்னா இன்னும் போட் வந்து ஒரு 10-15 போட் வந்து இதுக்கப்புறம் தான் வரும், ஒரு மதியம் போல ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு மட்டும்தான் எங்களோட லக்கே இல்லைங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து காலையிலேயே வந்திருக்கணுமா. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மதியம் மேலதாம்மா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் இந்த கிடைச்ச வந்து நண்டு மட்டுமே போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். போட் வந்து வரல அப்படின்னதுமே சரி வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே இதுக்கப்புறமும் போயிட்டு நம்ம வந்து என்ன சமைக்கிறது அப்படின்றதுக்காகவே சரி அந்த நண்டை மட்டுமே வந்து வாங்கிட்டோங்க. இன்னும் பெரிய பெரிய மீன்லாம் வந்து வருமாமா. இன்னும் எங்கள் அண்ணா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் வந்து வரும்போது ஒரு 5000-1000 பேருக்கு வரைக்கும் மீன் வந்து வாங்குவாங்களாமா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி வாங்குறதால அந்த பட்ஜெட்டுக்கு வந்து வாங்குறாங்க. நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம், அவங்க ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்களா. இங்கே மீனுமே வந்து இல்லை. இதுதான் வந்து 600 ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கினோம். வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இவ்வளோ தூரம் வந்து இந்த மீனை போய் 600 ரூபாய்க்கு வாங்குறோமேன்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் அந்த மீனை. 620 ரூபாய் 30 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணுங்க. அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. வீடு வாசல்லையே பார்த்தீங்கன்னா அழகா குழா, ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து குழா வச்சு நல்லா அழகா இருந்தது, கிளீனாக இருந்ததுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லணும். அந்த ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து இந்த ஊருக்கு வந்து யாராவது வந்து ஏலத்துல மீன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மகாபலிபுரம்ல இருந்து இந்த வீடியோ யாராவது பாக்குறீங்கன்னா அவங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு இந்த ஊர்ல வந்து இது போல ஏலம் ஒன்று விடுறாங்க அப்படி இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். தெரியாம இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து சூப்பரான ஒரு vlogல பார்க்குறேன். பாய்.